ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் பெரிய வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்க்ரோல் பண்ணிகிட்டு இருக்கும்போது சொல்லி வச்ச மாதிரி 2 சிஸ்டர் ஒரே விஷயத்தை வந்து கேட்டிருந்தாங்க. ஒருத்தவங்க வந்து மெயில் பண்ணி கேட்டிருந்தாங்க, இன்னொருத்தவங்க வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கேட்டிருந்தாங்க. 2 பேருமே இன்றைக்கி சேம் டேயில் கேட்டனால கண்டிப்பாக இதை பற்றி பேசணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. என்ன அப்படின்னா, நான் ஆல்ரெடி வெயிட் வந்து கம்மியாக தான் இருக்கேன். என்னோடய வெயிட் வந்து நான் அதிகமாக இல்லை, ஒல்லியாக தான் இருக்கேன். ஆனால் எனக்கு பிசிஓடி இருக்குன்னு ஸ்கேன் பார்த்துட்டு டாக்டர் சொல்லியிருக்காங்க அப்படின்னு ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க. இன்னொருத்தவங்க வந்து நான் வெயிட் வந்து ஒரு 5 kg வந்து கம்மியாயிருக்கேன். நான் வந்து 58 இருந்தேன், இப்போ 52 வந்து இருக்கேன். நான் வெயிட் கம்மியாக இருக்கேன். நான் வெந்தய டீ எடுக்கிறேன், ஆனால் எனக்கு பிசிஓடி இருக்குது. இப்போ வந்து நான் வெந்தய டீயை வந்து ஸ்டாப் பண்ணிடவா? ஏன்னா நான் வெயிட் லாஸ் ஆகியிருக்கேன், ஆனால் பிசிஓடி இருக்குது. நான் வெந்தய டீயை வந்து நான் நிறுத்திடலாமா, இல்லை என்ன பண்ணலாம்? வெயிட் எனக்கு ரொம்ப லாஸ் ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அவங்க 2 பேருக்கும் சேம் ஆன்சர் தான். இதே மாதிரியே நம்ம சேனலில் பிசிஓடி இருக்கவங்க நிறைய பேர் பார்க்குறீங்க. பிசிஓடி மோஸ்ட்லி வெயிட் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு தான் வரும். இப்போ நானுமே வெயிட் நான் அதிகமாக போட்டுட்டேன்னா எனக்கு இரகுலர் பீரியட்ஸ் ஆகிடும், ஒழுங்காக பீரியட்ஸ் ஆகாது. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா, அதாவது 70-75% வெயிட் அதிகமாக இருக்கவங்களுக்கு, இரகுலர் பீரியட்ஸ் இருக்கவங்களுக்கு தான் பிசிஓடி இருக்கும். சிலருக்கு பார்த்திங்கன்னா வெயிட் கம்மியாக இருக்கிறவங்களுக்கும் ஒல்லியாக இருக்கவங்களுக்கும் பிசிஓடி வரும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க என்ன பண்ணலாம்? வெந்தய டீ எடுக்கலாமா? என்ன மாதிரியான உணவு முறை எடுக்கணுன்றதை இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பிசிஓடி வரதுக்கு நிறைய காரணம் இருக்குது. மெயினாக சொல்கிறது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது உடம்புல வந்து நம்மளோட சர்க்கரையோட அளவு வந்து நம்ம அதிகமாக எடுக்கிறோம், இல்லைனா நம்ம சாப்பிட்ற உணவுகளில் இருக்கக்கூடிய சர்க்கரையை நம்ம உடம்புல இருக்க இன்சுலினால் கரைக்க முடியலை அப்படின்னா நமக்கு வந்து அதை தான் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இருக்கிறவங்களுக்கு தான் பிசிஓடி வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வரும். ஸோ இப்போ வந்து இது எல்லாருக்குமே இருக்குமா? ஒல்லியாக இருக்கவங்களுக்கும் இந்த பிரச்சனை இருக்குமா? அப்போ ஒல்லியாக இருந்தால் இப்போ இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் இல்லாமல் வேறு என்ன ரீசன்னால பிசிஓடி வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உடம்புல சரியான சத்து இல்லை அப்படின்னா பிசிஓடி வரும். சத்து இல்லை மீன்ஸ் என்னென்னா, இப்போ ஒரு கருமுட்டை வளர்கிறதுக்கு நிறையா வேணும். அந்த கருமுட்டைக்கு சத்து வேணும், எல்லாமே வேணும். இப்போ ஒரு செடி வளர்கிறதுக்கு தண்ணி மட்டும் வீட்டுக்குள்ளே வச்சு ஊற்றிட்டிங்கன்னா அது வளருமா? வளராது. அதுக்கு சூரிய ஒளி வேணும், காற்று வேணும், நேச்சுரல் லைட் எல்லாமே வேணும், தண்ணியும் வேணும். அப்படி இருந்தால்தான் அது வளரக்கூடிய மண் நல்ல மண்ணாக இருக்கணும், விதை நல்ல விதையாக இருக்கணும். அதெல்லாம் இருந்தால் தான் ஒரு செடி வளர முடியும். இப்போது வந்து நம்ம வெந்தய டீ எடுக்கிறது எப்படின்னா, வீட்டுக்குள்ளே வச்சு நம்ம வெறும் தண்ணி மட்டும் ஊற்றுறது தான் வெந்தய டீ மாதிரி. அப்போ அதுக்கு மற்ற சக்தி அது வளர்கிறதுக்கு தேவையானதெல்லாம் நம்ம என்னென்ன பண்ணணும்? அதுக்கு தேவையான சக்தி, சூரிய ஒளி கொடுக்கணும், அப்போ தான் அது வளரும். அதே மாதிரி தான் சன்லைட் பட்டால் தானே ஒரு செடி நேச்சுரலாக வளரும். அதே மாதிரியே நமக்கு கருமுட்டை வளர்ச்சிக்கு தேவையான அதுக்கு ஃபோலிக் ஆசிட், விட்டமின், ப்ரோட்டீன் இது எல்லாத்தையுமே நம்ம வந்து கொடுக்கணும். ஸோ நல்லா இப்போ நீங்கள் ஒல்லியாக இருக்கீங்க, உங்களுக்கு பிசிஓடி இருக்குன்னா வெந்தய டீ எடுங்க. வெந்தய டீ உங்களுக்கு இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால ஒல்லியாக இருக்கிறவங்களுக்கு பிசிஓடி வருதா, சத்து குறைபாடுனால வருதான்றது நமக்கு ஷுவராக தெரியாது. அப்போ என்ன பண்ணணுன்னா, வெந்தய டீ வாரம் 3 நாள் நீங்கள் எடுக்கலாம். இல்லைனா வெந்தய டீ கூட தேவையில்லை, வெறும் ஃபெர்டிலிட்டி யோகா பண்ணிங்கனாலே உங்களுக்கு எக்ஸஸாக இருக்கக்கூடிய அந்த சுகர் எல்லாம் பாடியில் கரைஞ்சிரும். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு வெந்தய டீ பிடிக்கலைன்னா யோகா பண்ணுங்கள். அதுக்காக வெறும் நீங்கள் மாத்திரையை மட்டும் போட்டுட்டு இருந்தாலும் உங்களுக்கு ஃபுல்லாக க்யூர் ஆகுமான்றது தெரியாது. எல்லாமே கொஞ்சம் எல்லாம் சேர்ந்து தான் உங்களுக்கு வந்து சரி பண்ணும். ஸோ ஃபெர்டிலிட்டி யோகா கண்டிப்பாக பண்ணுங்கள். ஒல்லியாக இருக்கிறனால நான் யோகா எக்ஸசைஸ் பண்ண வேணாம்னு நினைக்காதீங்க. யோகாலாம் பண்ணுறனால பெருசாக உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகாது. ஆனால் உங்களுக்கு பிசிஓடி பிரச்சனை, இரகுலர் பீரியட்ஸ் அதை சரி பண்ணும். ஸோ கண்டிப்பாக ஃபெர்டிலிட்டி யோகா பண்ணுங்கள். எக்ஸசைஸ் விட வெயிட் கம்மியாக இருக்கவங்களுக்கு யோகா வந்து ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி ஃபோலிக் ஆசிட் உணவு, ப்ரோட்டீன், விட்டமின் இருக்குது. இந்த 3 சத்துமே ரொம்ப முக்கியம் கருமுட்டை வளர்கிறதுக்கு. ஸோ ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் வந்து எடுக்கிறது ரொம்ப நல்லது. டாக்டர்கிட்ட கேட்டிங்கன்னா அவங்களே ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் எழுதி தருவாங்க. அதை வந்து நீங்கள் எடுக்கலாம். மெடிக்கலில் இருக்கக்கூடிய ஃபோலிக் ஆசிட் வாங்கியும் சாப்பிட்லாம். ஆனால் டாக்டர்கிட்ட எழுதி அதை ஃபாலோ பண்ணுறது இன்னும் நல்லது. ஏன்னா அவங்க கரெக்ட் காம்பினேஷனில் உங்களுக்கு தேவையானது செக் பண்ணிவிட்டு கொடுப்பாங்க. அதே மாதிரி இன்னொன்று என்னென்னா, மாத்திரை இப்போ வேறு ஏதாவது உங்களுக்கு வந்து ப்ரோலாக்டின் அதிகமாக இருக்குது, இரகுலர் இருக்குது, நீங்கள் ஃபோலிக் வாங்கி போட்டிங்கன்னா உங்களுக்கு இரகுலர் சரியாகாது. ஏன்னா ப்ரோலாக்டின் செக் பண்ணணும் இல்லை. ஸோ செக் பண்ணி போடுறது தான் நல்லது உங்களுக்கு. டாக்டர்கிட்ட கேட்டு ஃபோலிக் ஆசிட் வாங்கி போடுங்க. அதுக்கப்புறம் நான் சொன்ன மாதிரி ப்ரோட்டீனும் ரொம்ப முக்கியம். ப்ரோட்டீன் இருக்க உணவுகள்லாம் என்னென்னு உங்கள் எல்லாருக்குமே ஓரளவு தெரியும். எக்கோட ஒயிட்டு ஒரு நாளைக்கு 1-2 முட்டை சாப்பிட்லாம். பயிறு வகைகள் வேக வச்சு சாப்பிட்லாம். அதுக்கப்புறம் சோயா சங்க்ஸ் வந்து சாப்பிட்லாம். சிக்கனில் ப்ரோட்டீன் நிறையா இருக்குது. மட்டன் சூப்பு, இந்த மாதிரி ப்ரோட்டீன் இருக்கக்கூடியது நிறையா வந்து உணவுகளில் நீங்கள் சேர்த்துக்கணும். டெய்லி 1-2 முட்டை எடுத்திங்கனாலே ஓரளவு உங்களுக்கு வந்து ப்ரோட்டீன் வந்து கிடச்சிரும். அதுக்கப்புறம் விட்டமின்ஸ், இந்த விட்டமின் சி, டி, பி இந்த மாதிரி நிறையா விட்டமின்ஸ் இருக்குது. இதெல்லாம் எதில் இருக்குன்னா பழங்களில், காய்கறிகளில் நிறையா இருக்குது. ஸோ ரெகுலராக பச்சை காய்கறிகள், அதுக்கப்புறம் விட்டமின் சிக்கு சிட்ரஸ் ஃப்ரூட்டுன்னு சொல்லக்கூடிய
ஆரஞ்சு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாத்துக்குடி, புளிப்பு சுவை இருக்கக்கூடியது, மாதுளை, இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் வந்து ரெகுலராக எடுத்துக்கணும். நெல்லிக்காய் இதெல்லாம் வந்து எடுத்துக்கணும். இந்த மாதிரி எடுத்திங்கன்னா அந்த விட்டமின் உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். ஸோ ஃபோலிக் ஆசிட் டேப்லெட், ப்ரோட்டீன், அதுக்கப்புறம் விட்டமின், இந்த சத்து இருந்துச்சுனாலே வெயிட்டாக இருக்கவங்களுக்கு பிசிஓடி வர்றதுக்கு 1% கூட உங்களுக்கு வாய்ப்பே கிடையாது. இதை நீங்கள் எடுத்தீங்கனாலே கருமுட்டை கண்டிப்பாக வளர்ந்துடும். ஸோ 1 மாதம் 2 மாதம் இல்லை, ரெகுலராக இதை நீங்கள் எடுக்கணும். ஒரு 3 மாதம் நீங்கள் எடுத்திங்கன்னா கருமுட்டை வளர்ந்து சூப்பராக ஓவலேஷன் ஆகி நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆயிடுவீங்க. ஸோ ஒல்லியாக இருக்கவங்க வெறும் வெந்தய டீயை மட்டும் எடுத்துகிட்டு இருக்காதீங்க. சத்தான உணவுகளை நீங்கள் சாப்பிடணும்னு அர்த்தம். அதுக்கப்புறம் ஃபர்டிலிட்டி யோகா பண்ணணும், இல்லைனா வாக்கிங் போங்க டெய்லி ஒரு 1/2 மணி நேரம். உங்கள் உடம்பை நல்லா அசைச்சு கொடுக்கணும். பிசிஓடி இருக்கவங்களுக்கு வெயிட் அதிகமாக இருந்தாலும் இல்லாட்டியும் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ மூவ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு ஓவலேஷன் நல்லாகும். உங்களோட எண்டோமெட்ரியம் ஹெல்த்தாக வளரும். பேபி இம்ப்ளான்டேஷனுக்கும் அது ஹெல்ப் பண்ணும். ஸோ இதுக்காக தான் இந்த வீடியோ. உங்களுக்கு வேறு ஏதாவது இருக்குன்னா கமெண்ட்டில் கேளுங்கள். என்னோடய பேர் ஸ்ரீஜான். இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.